வணக்கம். நான் உங்கள் ஜெகந்நாதன். பெட்ரோலிய ஏற்றுமதி அமைப்புகளுடைய நாடான ஒபாக்ல இருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்ன சொல்லியிருக்குதுன்னா, நாங்க வெளியேறோம் அப்படின்ட்டு திடீர்னு சொல்லியிருக்குது. இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும், இந்த கூட்டணியில 1971ஆம் வருஷத்துல இருந்து இது செயல்பட்டுட்டு வருது. எல்லா நாடு கூடயும் இணைஞ்சு இந்த ஐக்கிய எமிரேட்ஸ். ஒபெக் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வளைகுடா நாடுகள்ல ஏற்றுமதியாகும் எண்ணெய் நிறுவனம் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த ஒபெக் பாத்தீங்கன்னா பல இடத்துல இருந்து ஏற்றுமதி ஆகட்டும், இறக்குமதி ஆகட்டும், விலை குறைப்பது ஆகட்டும், விலை ஏற்றுவது ஆகட்டும், இவங்க தான் முடிவு செய்வாங்க. அதுல இருந்து திடீர்னு விலகுவது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்படின்ட்டு தெரியல. இதுல பாத்தீங்கன்னா ஒரு நிபந்தனை, அவங்க கச்சா எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த கச்சா எண்ணெய்க்கு விலையை நிர்ணயிப்பதே இவங்க தான். 1970 காலகட்டங்கள்ல ஏற்றுமதி செய்யற எண்ணெய ஒபாக் நிறுவனம் தான் முடிவெடுக்கும், எங்க அனுப்புறது, விலை என்ன அப்படின்ட்டு குறைஞ்சபட்ச விலைக்கு அனுப்பும். ஒபாக் நிறுவனத்துல சவுதி அரேபியா இருக்கு இல்லைங்களா, அது கவனம் செலுத்தினாலும் இதுல ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இரண்டாவது மிக உயர்ந்த கூடுதல் உற்பத்தி திறன் கொண்டது அப்படின்ட்டு சொல்லலாம். வேறு வார்த்தைகள்ல சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், விலையை குறைக்க உதவும் வகையில உற்பத்தியை அதிகரிக்கும் திறன் இது இரண்டாவது முக்கியமான ஒபாக் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது நிலையான நீண்ட காலமாக மறுசீலனை செய்து வர்றதுல ஒரு முக்கிய கவனத்தை செலுத்திட்டு வந்திருக்குது. என்னதான் இருந்தாலும் ஏழ்மையாக, அதாவது சுருக்கமா சொன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அவங்களோட முதலீடு கணிசமான உற்பத்தி திறனை பயன்படுத்த விரும்பிட்டு இருக்குது இது வரைக்கும். ஒபெக் ஒதுக்கீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3ல இருந்து 3.5 பேரல் டன் இருக்கு இல்லைங்களா, அந்த பேரல் டன் கொண்ட அளவுக்கு உற்பத்தி செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா அதுல ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால அவங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் விவகாரத்துக்கு அதிகமா ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இருந்தாலும் இந்த நடவடிக்கையில இந்த நேரம் பார்த்து ஈரான் போர் விளைவாக அவங்க இந்த போரோட செயலை சுட்டி காட்டி வெளியில வராங்க அப்படின்ட்டு நிலைக்கு சொல்லப்பட்டிருக்குது. வளைகுடாவுல நிலவும் கடும் அழுத்தம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் அதோட ஈரான் இடையிலான உறவை எல்லாத்துலயும் தாக்கத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம சவுதி அரேபியா கூட ஏற்கனவே சமூகம் இல்லாத, அதாவது சுமூகமாக இல்லாத ஒரு உறவையும் பாதிக்கக்கூடும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஒபாக்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அதோட நீண்டகால ஒருமைப்பாடு குறித்து குறிப்பிடத்தக்க கேள்விகள் எழப்பட்டிருக்கிற நிலையில இது ஒரு பெரிய பின்வடைவாகும், அதாவது பின்னுக்கு தள்ளி இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருக்கீங்களா, அது அவங்களோட எண்ணெய் கடல் வழியாகவோ அல்லது குழாய் வழியாகவோ முழுமையாக சந்தைக்கு கொண்டுட்டு வரப்ப ஒரு நாளைக்கு 5 மில்லியன் பேரல் உற்பத்தி இலக்காக கொண்டுட்டு இருக்குது இன்னமும். பாத்தீங்கன்னா அது ஒரு விஷயமே இல்லை அப்படின்ட்டு ஒபாக் சொல்லுது. இருந்தாலும் இதற்கு சவுதி அரேபியா ஒரு எண்ணெய் விலையை யுத்தத்தின் மூலமா பதிலளிக்கலாம் அப்படின்ட்டும், அந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பன்முகத்தோட, அதாவது பொருளாதாரம் பின்தங்கி இருக்கிற நிலைக்கு நிற்க கூடும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஆனால் மற்ற ஏழை ஒபாக்ஸ் உறுப்பினர்களால அது முடியாமல் போகலான்ட்டும், சவுதியோட எதிர்வினையை பொறுத்தே பல விஷயங்கள் அங்க அமைஞ்சிட்டு இருக்குது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸோட முன்னணி நிறுவனங்கள், அதிகாரிகள் எல்லாமே அபுதாபியில இருக்கிற அவங்களோட எண்ணெய் வயல்கள்ல இருந்து ஹார்மோன்ஸ் நீரிணைய திறன்கரத்துக்காக குறைவாக பயன்படுத்தப்படும் புஜைரா துறைமுகத்திற்கு புதிய குழாய், அதாவது புதிய வழிகளை அமைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற ஏற்கனவே இருக்கிற குழாய் அதிகமா பயன்பாட்டுல இருக்கிறதுனால அங்க அதிகரிக்கிற எண்ணெய் உற்பத்தி மற்றும் வளைகுடாவுல கப்பல் போக்குவரத்து ஏற்படும் நிரந்தர மாற்றங்கள் மற்றும் கூடுதல் செலவு எல்லாம் காரணமா கூடுதல் குழாய்கள் அமைக்க தேவைப்படுது அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போது இருக்கிற ஹார்மோன்ஸ் நீரிணையில போக்குவரத்துக்கு இடையில
2 முற்றுகை எண்ணெய், எரிவாயு, பெட்ரோல், பிளாஸ்டிக் மற்றும் உணவுப் பொருட்கள் விலைகள் பாதிக்கப்பட்டு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பேரல் எண்ணெய் கிட்டத்தட்ட $110 என்பதுல கவனம் செலுத்தினாலும் அடுத்த ஆண்டு எப்போதாவது அது $50 நெருக்கமா இருக்கும் அப்படின்ற வாய்ப்பு இருக்கிறதுல என்பதை நிராகரிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லப்படுது. உதாரணமா இந்த ஆண்டுல இறுதியில நடைபெற உள்ள அமெரிக்க இடையிலான தேர்தலுக்கு முன்னாடி நீரிணையில இருக்கிற சிக்கல் சரி செஞ்சாதான் இது சாத்தியமாகும் அப்படின்ட்டும் அந்த ஒபெக்ஸ் தெரிவிக்கும். இந்த 1970 காலகட்டங்கள்ல எண்ணெய் நிறுவனம் இருந்ததை விட சந்தைகள்ல ஒபெக் குறைவான முக்கியத்துவத்தை கொண்டிருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அப்ப சர்வதேச அளவில் வர்த்தகம் செய்யப்படும் எண்ணெயில 85% பங்க அது நிலை கொண்டுட்டு இருந்திருக்கு. 1970ல உலக பொருளாதாரத்திற்கு எண்ணெய் இப்போது குறைவான முக்கியத்துவத்தை அளிச்சிருக்குதுன்னு சொல்லலாம். ஒப்பெக்கிற்கு இப்போது செல்வாக்கு இருக்கிறதுனால ஏகபோக உரிமை இல்லை அப்படின்ட்டு தெரிய வருது. சொல்ல போனா முன்பெல்லாம் உலகத்துல இருக்கிற ஒரு சில மக்களை பிணை கைதியாக வச்சு மிரட்டுவாங்க. அது இப்ப செய்ய முடியாது. ஒபெக் அமைப்போட முக்கிய நபரான சவுதியோட முன்னாள் எண்ணெய் துறை அமைச்சர் ஷேக் யாமினி என்ன சொல்றாருன்னா, கற்கள் தீர்ந்து விட்டதால் கற்காலம் முடியடையவில்லை, எண்ணெய் தீர்ந்து விடும் என்பதால் எண்ணெய் காலம் முடிவடைய போவதில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்களுக்கு பதிலாக எரிசக்தி ஆதாரங்கள் வரும் உலகத்தை இது முன்னறிவிக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது ஒபெக்ஸ். இதுல ஒரு சில விஷயங்கள் உணர்த்துவது என்னன்னா, எண்ணெய் மீது இருக்கிற சார்பு குறைந்த இந்த உலகத்துடைய அடையாளமா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த நடவடிக்கைய பார்த்துட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இப்ப இருக்கிற குழப்பத்துக்கு இடையில வேறு ஒரு தடயங்களும் இருக்குது ஒபெக். சில டேட்டாக்கள் படி சீனாவுல பாத்தீங்கன்னா பொருளாதாரம் மேலோங்கிக்கிட்டு இருக்கிற நிலையில ஒரு நாளைக்கு 1 மில்லியன் பேரல் எண்ணெய் தேவைப்படுது சீனாவுக்கு. அங்க இருக்கிற கட்டுப்பாட்டாலையும் அங்க இருக்கிற பொருளாதார வீழ்ச்சினாலையும். இந்த போக்கு உலக எல்லாத்துலயுமே வேகம் எடுக்கிற நிலையில உலகளவுல எண்ணெய் தேவை ஒரு நிலையான முக்கிய நிலை அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா தேவைக்கு சரி செய்வதற்கு முன்பே எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அது இருப்புகள்ல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு பணம் திரட்டுவது அர்த்தமா இருக்குது எல்லா நாட்டிற்கும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நிதி வலிமையையும் நிதி சேவைகள் மற்றும் சுற்றுலா மூலம் ஓரளவு என்னென்ன செய்யுதுன்னா பன்முகத்தோடு பொருளாதாரமும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. வளைகுடாவுல விரோத போக்குகள் முடிவுக்கு வரும்போது புதிய இயல்பு என்னவா இருக்கும் அப்படின்ட்டும் வெளியேறத்துக்கு எல்லாமே தூண்டலாம் அப்படின்ட்டும் மேலும் இப்ப சவுதி அரேபியாவுக்கு கடும் அழுத்தம் ஏற்பட்டிருக்குது. டேங்கர்கள் மீண்டும் நீரிணை வழியா போகும்போது இல்லைன்னா வெளியில வரும்போது புதிய குழாய் இருக்கு இல்லைங்களா, அந்த புதிய குழாய்களை அமைக்கும் முயற்சியை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில ஒபெக் கட்டுப்பாடுகள் இல்லாமல் எமிரேட்ஸ் எண்ணெய் முன்பு போல இல்லாத அளவுக்கு வரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. நடந்துட்டு இருக்கிற முற்றுகையில இது ஒரு சிறிய போக்காக இருந்தாலும், அதாவது சிறிய விளைவாக இருந்தாலும் போக போக இது எல்லாமே நிலைமை மாறப்பட்டு பழைய நிலைமைக்கு வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏற்றுமதி நாடுகள்ல இருந்து அமீரகம் வெளியேறுவதோடைய உங்கள் கருத்து என்ன அப்படின்ட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க.